ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. யூனிட் 1ல் ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெல்மெண்ட் பாராசைட் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸுக்கு கீழே இருக்கிற 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. சிலபஸ் படி 4வது ஹெல்மெண்ட் பாராசைட் வந்து ஏஷல்மின்தஸ். ஃபைலம் ஏஷல்மின்தஸ்லேருந்து ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் பார்க்குறோம். ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் வந்து இட் கம்ஸ் அண்டர் ஃபைலம் ஏஷல்மின்தஸ். இது வந்து சூடோசிலோமேட்னு சொல்லுவோம். ஏன்னா இதோட பாடி வாலுக்கும் கட்டுக்கும் நடுவில் எபித்தீலியல் செல்ஸ் இருக்காது. இப்போ பாடி இதானா பாடி வாலுக்கும் கட்டுக்கும் இடையில் எபித்தீலியல் செல்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக சூடோசிலோமேட், ஒரு அமீபாய்ட் செல்ஸ் மாதிரி, ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கேவிட்டி தான் இருக்கும். சூடோசிலம் ஃப்ளூயிட் இருக்கும். ஃப்ளூயிட் தண்ணியாக அந்த மாதிரி தான் இருக்கும். சூடோசிலம் ஃப்ளூயிடும் சூடோசிலோமைட்ஸ் தான் இருக்கும். எபித்தீலியல் செல்ஸ் இருந்தால் தான் அது ட்ரூ சீலம். இங்கே எபித்தீலியல் செல் இல்லாதனால அதை நம்ம சூடோசீலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் வந்து ஃபைலம் ஏஷல்மின்தஸ். கிளாஸ் வந்து நெமட்டோடா. நெமட்டோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் ரவுண்ட் வேர்ம்ஸாக இருக்கும். ஹூக் மாதிரி ஒரு இன்டெஸ்டைனில் ஒட்டிட்டு அந்த சத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்றது தான் இட் கம்ஸ் அண்டர் நெமட்டோடா. ஓகே, ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஹோஸ்ட்டு தான் மோனோஜெனிக் ஹோஸ்ட்டு மேனோட இன்டெஸ்டினில் தான் இது இருக்கும். மேனோட குடல் பகுதியில் இது வாழுது. ஓகே, ஒரே ஒரு ஹோஸ்ட் தான் மோனோஜெனிக் ஹோஸ்ட். இதுக்கு கேரியர்ஸ் வெக்டர்ஸ்லாம் யாருமே இல்லை. ஓகே, இது மேல் ஃபீமேல் ரெண்டுமே தனித்தனி ஆர்கானிசம் தான் இருக்கும். மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஒரு ஆர்கானிசம்லேயும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன்னொரு ஆர்கானிசம்லேயும் இருக்கும். அப்போ இது வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஹெர்மாஃப்ராடைட்ஸும் பார்த்தோம். லிவர் ஃப்ளூக்கு, டீனியா சோலியம் இதெல்லாம் பார்த்தோம். பட் ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் வந்து செக்ஷுவல் டைமார்ஃபிசம் தான். மேலும் ஃபீமேலும் வேறு ஆர்கானிசமில் தான் இருக்குது. இந்த ஃபீமேலோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது வந்து லாங் அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். ஆனஸ் வந்து வென்ட்ரிக்கல் போஸ்டீரியர் எண்டில் வந்து ஆனஸ் இருக்கும். ஸோ அதே இது மேல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தப்பாக எழுதியிருக்கேன், சாரி, இது ஃபீமேல், இது மேல். ஸோ மேல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜே ஷேப்பில் இருக்கும், கர்வ் ஷேப்புன்னு சொல்லலாம், ஹூக் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதோட போஸ்டீரியர் எண்ட் எப்படி இருக்கும், வென்ட்ரல் எண்டில் வந்து க்ளோவாக்கா, ஸ்பைக்யூல்ஸ், 2 ஸ்பைக்யூல்ஸு 2 பினியல் சிட்டே இருக்குது. ஸ்பைக்யூல்ஸ்னு சொல்லலாம், பினியல் சிட்டேன்னு சொல்லலாம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த க்ளோவாக்கா வந்து ரீப்ரொடக்ஷன் அப்போ ஸ்பெர்ம்ஸை வந்து ஃபிமேலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ ஃபிமேலில் வந்து வெஜைனா எங்கே இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் எண்டில் ஒரு 1/3 ஆஃப் த ஆன்டீரியர் எண்டில் இங்கே இருக்கும் கோனோபோர். வெஜைனல் எண்டோட ஓப்பனிங் வந்து கோனோபோர்னு சொல்கிறோம். அப்போ இது ஆனால் மேலில் வந்து ரொம்ப போஸ்டீரியர் எண்டில் தான் க்ளோவாக்கா, ஸ்பைக்யூல்ஸ், பினியல் சிட்டெல்லாம் இருக்குது. ஓகே, பாடி கவர் வந்து கியூட்டிக்கலால் கவர் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளோட இன்டெஸ்டினில் இருக்கனால இதுக்கு ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான் இது பண்ணுது. அதோடு சேர்த்து கிளைக்கோலிசிஸ் பண்ணுது. அதாவது மேனோட உடம்புல ஸ்டோர்டு கிளைக்கோஜன் இருக்கும் இல்லையா, அந்த கிளைக்கோஜனை ஃபுல்லாக இது டைஜஸ்ட் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி அதை இதோட இந்த கிளைக்கோலிசிஸில் வர ப்ராடக்டை இந்த ரவுண்ட் வேர்ம் ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸோட சாப்பாட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, ஸோ புரோட்டோனெஃப்ரிடியம் இதோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் வந்து புரோட்டோனெஃப்ரிடியம். இதோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா யூரியா. ஓகே, மேனோட எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் தான் இதுக்கும் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் யூரியா. ஓகே, இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ் வித் எக். ஒரு அடல்ட் வந்து எக்கு ரிலீஸ் பண்ணுது. ஒரு நியூமரஸ் நம்பர், ரொம்ப அதிகமான நம்பர் ஆஃப் எக் வந்து ரிலீஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த அடல்ட் வந்து ஒரு மேனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 1 to 2 years அந்த மேனுக்குள்ளேயே தான் அது இருக்கும். ஏன்னா நிறைய எக்கு ரிலீஸ் பண்ணும். ஸோ நியூமரஸ் நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி அதோட லைஃப் சைக்கிள் வந்து அது கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். எக்கு ரிலீஸ் பண்ண உடனே அது என்ன ஆகுது அப்படின்னா சாயிலில் ஃபீக்கஸோடு சேர்ந்து சாயிலில் கலக்குது. சாயிலில் ஃபஸ்ட்டு மோல்ட்டிங் நடக்கும். அதாவது அதோட எக்ஷெல் வந்து மோல்ட் ஆகி உள்ளேருந்து ஒரு லார்வா ஃபார்ம் வெளியே வருது. மொத்தம் 4 மோல்ட்டிங் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் மோல்ட்டிங் ஃபார்ம் எங்கே நடக்குது அப்படின்னா சாயிலில் நடக்குது. ஃபீக்கஸோடு சேர்ந்து சாயிலில் கலக்கும் போது மோல்ட்டிங் ஃபார்ம் மோல்ட் ஆகி ரேபிடிட்டி ஃபார்ம் ஆகுது. ரேபிடிட்டி ஃபார்ம் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸில் இல்லை எதுலையாவது இருக்கும்போது அந்த ரேபிடிட்டி ஃபார்ம் வந்து ஒழுங்காக வெஜிடபிளை கழுவாமல் சாப்பிட்றது, கையை கழுவாமல் சாப்பிட்றது, இந்த மாதிரி இருக்கையில்
மேனுக்குள்ளே போயிடுது. ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் லார்வா வந்து மேனுக்குள்ளே போகுது? ரேபிடிட்டி ஃபார்ம் ஆஃப் லார்வா தான் போகுது. இன்டெஸ்டைன், மேனோட இன்டெஸ்டைனை ரீச் பண்ணோன்னே இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மேனோட இன்டெஸ்டைனை ரீச் பண்ணதுன்னா ரேபிடிட்டி ஃபார்ம் வந்து உடனே வந்து இன்டெஸ்டைனில் செட்டில் ஆகாது. எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மைக்ரேஷன், வெளியே இன்டெஸ்டைனுக்கு வெளியே போய் ஒரு ஃபுல் டூர், ஒரு பாடி டூரே போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அது ஃபுல்லாக அடல்ட்டாக வந்து இன்டெஸ்டைனில் தங்கும். ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மைக்ரேஷன் ஒரு புக்கில் 10 டேஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு கொஷின் பேப்பரில் நான் 3 வீக்ஸ்ன்னு பார்த்தேன் ஒரு ஆன்சர் கீழே. ஸோ புக்கில் போட்டிருக்கிறது 10 டேஸ் தான். ஓகே, 10 டேஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மைக்ரேஷன். எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மைக்ரேஷன் இந்த ஆர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெஸ்டைன்லேருந்து லிவருக்கு போகுது. இன்டெஸ்டைன்லேருந்து எங்கே போகுது? லிவருக்கு போகுது. எப்படி போக முடியும்? ஹிபாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக லிவருக்கு போகுது. லிவர்லேருந்து போஸ்ட் கேவல் வெயின் மூலமாக ஹார்ட்டுக்கு போகுது. தென் ஹார்ட்டில் பல்மனரி ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, நம்ம ஹார்ட்டையும் லங்ஸையும் கனெக்ட் பண்ணுறது, அந்த பல்மனரி ஆர்ட்ரி மூலமாக லங்ஸுக்கு போகுது. லங்ஸ்லேருந்து அந்த ஆல்வியோலஸ் லங்ஸோட இது லங்ஸ்லேருந்து அப்படியே போய் நம்ம நுரையீரல்லேருந்து மூச்சுக்குழல் வழியாக போய் த்ரோட் வரைக்கும் போய் சேர்ந்துருது. த்ரோட்லேருந்து அகைன் ஈசோஃபேகஸ் போகும். ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்துடும். ஓகே, நீங்கள் இந்த ஆர்டர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆர்டர் மாற்றி மாற்றி கூட கொஷின் பேப்பரில் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. லிவர், ஹார்ட், லங்ஸ், த்ரோட், ஈசோஃபேகஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன். ஒரு கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏ வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், பி லிவர், சி போஸ்ட் கேவல் வெயின், டி ஹார்ட்டு, இ லங்ஸு, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேயா, ஸோ நம்ம லிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலே இன்டெஸ்டின்லேருந்து லிவரை கனெக்ட் பண்ணுறது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின், லிவர்லேருந்து ஹார்ட்டை கனெக்ட் பண்ணுறது போஸ்ட் கேவல் வெயின். ஹார்ட் லங்ஸுக்கு வந்து பல்மனரினாலே ஹார்ட் லங்ஸை கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஹார்ட்லேருந்து லங்ஸ்க்கு பல்மனரி ஆர்ட்ரி. த்ரோட்லேருந்து ஈசோஃபேகஸ் நம்மளோட ஃபுட் பைப்புக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படி ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துடுது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் மோல்ட் எங்கே சொன்னேன்? சாயிலில் ஃபீக்கல் மேட்டரோடு சேர்ந்து சாயிலில் கலக்கையில் ஃபர்ஸ்ட் மோல்ட் ஆகுது, ரேபிடிட்டி ஃபார்ம் ஆகுது. லங்ஸில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் மோல்ட்டிங் நடக்கும். ஃபோர்த் மோல்ட்டிங் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் நடக்கும். இதுவும் கொஷின் பேப்பரில் கேட்கலாம். ஃபோர்த் மோல்ட் ஆஃப் த ஃபைனல் மோல்ட் ஆஃப் த ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் ஆர் ரேபிடிட்டி ஃபார்ம் லார்வா will happen in அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். செகண்ட் அண்ட் தேர்ட் மோல்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா லங்ஸ். ஓகே, இந்த ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா லங்ஸ் அண்ட் ஹார்ட், த்ரோட் அண்ட் ஹார்ட், லங்ஸ் அண்டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஆனால் ஒன்றே ஒன்று தான், லங்ஸில் மட்டும்தான் நடக்கும். செகண்ட் அண்ட் தேர்ட் மோல்ட்டிங் ரெண்டுமே வந்து லங்ஸில் மட்டும்தான் நடக்கும். ஓகே, இதுதான் எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டைனல் மைக்ரேஷன். இப்படி மைக்ரேட் ஆகிட்டு அகைன் இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் செட்டில் ஆகுது. செட்டில் ஆகி ஃபோர்த்து மோல்ட் ஆனவுடனே இது அடல்ட் ஃபார்முக்கு வந்துடும். அடல்ட் ஃபார்மில் அகைன் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எக்கு ஃபார்ம் ஆகும், ரேபிடிட்டி ஃபார்ம் லார்வா ஃபார்ம் ஆகும். ஓகே, இதில் நம்மளுக்கு கேட்கலாம் அப்படின்ற கொஷின் என்ன அப்படின்னா, இந்த ஆர்டர் கேட்கலாம், எக்ஸ்ட்ரா இன்டெஸ்டினல் மைக்ரேஷன் ஆர்டர் கேட்கலாம், மோல்ட்டிங் எங்கெங்கே நடக்கும்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் மோல்ட் வந்து சாயில், ஃபர்ஸ்ட் மோல்ட் வந்து இன்டெஸ்டினா, சாயிலா, லங்ஸா அப்படின்னு கேட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மோல்ட் சாயிலில் தான் நடக்கும். லார்வல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொரு ஆர்கானிசம் படிக்கலையும் தனியாக இதுக்கு ஒரு பேஜ் போட்டு என்ன ஆர்கானிசம் அதோட லார்வா என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். தென் ஏஷியல் மின்தஸ், சூடோசிலோமேட், ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் நம்மளுக்கு போர்ஷனில் இருக்கிறதுலே ஒரே ஒரு ஏஷியல் மின்தஸ் ஹெல்மின்த் பேரசைட், ஹெல்மின்த் தான் இதுவும். ஒரே ஒரு சூடோசிலோமேட் பேரசைட் வந்து ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் தான். ஸோ ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ் வந்து என்ன காஸ் பண்ணும் அப்படின்னா ஆஸ்காரியாசிஸ் காஸ் பண்ணும். ரொம்ப நாள் இந்த தொல்லை வந்து இருக்கும். குழந்தைங்களா இருந்தால் உடம்பு வெயிட் போட விடாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமிக் ஆகிடுவாங்க. யோசிச்சு பாருங்கள், இது ஹார்ட்டில் இருக்குது, பிளட் செல்ஸை சாப்பிடும், லங்ஸில் இருக்குது, த்ரோட்டில் இருக்குது. பிளட் செல்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டு அனிமிக் ஆகிடுவாங்க. ஈசனோஃபிலியாவும் அதே தான், பிளட் செல்ஸை சாப்பிட்றனால தான். பிளட் செல்ஸை சாப்பிட்டுட்டா இம்யூனிட்டியே இல்லாமல் போயிடும் அந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ், லிவரை டேமேஜ் பண்ணுது, லிவருக்குள்ளே போகுது, லிவரை டேமேஜ் பண்ணி வெளியே வந்து ஹார்ட் வரைக்கும் வருது. ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூமோனியா, லங்ஸை டேமேஜ் பண்ணல நியூமோனியா அவங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இன்டெஸ்டைனில் அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்பெண்டிக்ஸை வந்து அது டேமேஜ் பண்ணி அப்பெண்டிசிட்டிஸ் வரும், என்டெரிட்டிஸ் வரும். நம்ம இன்டெஸ்டைனில் இருக்க மியூக்கஸ் மெம்பரன் இருக்கு இல்லையா, நம்ம இன்டெஸ்டைன் வால், குடல் வாலை வந்து ஒரு மியூக்கஸ் மெம்பரன் கவர் பண்ணியிருக்கோம். அந்த மியூக்கஸ் மெம்பரனை ஃபுல்லாக இது சாப்பிட்டு என்ன பண்ணிடும், என்டெரிட்டிஸ் இந்த மாதிரி பல சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரும்.
ஓகே. ஸோ நிறைய ட்ரக் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ட்ரக் பார்த்தோம்னா கீனோபோடியம் ப்ளஸ் டெட்ராக்ளோரோஎத்திலின். இந்த கீனோபோடியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரையும் டெட்ராக்ளோரோஎத்திலினும் சேர்த்து சாப்பிட்டா குடல் புழு வந்து ரிமூவ் ஆயிரும்னு சொல்லுவாங்க. கீனோபோடியம் அண்டு டெட்ராக்ளோரோ எத்திலின். ஸோ இதோட நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் ஆஃப் ஹெல்மின்த் பேரசைட் 4 சிலபஸில் கொடுத்துருக்க 4 எக்ஸாம்பிளுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.